எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக இந்தியாவுடைய GSAT-N2 செயற்கைக்கோள் இப்போது விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. எப்பயுமே இந்தியாவுடைய இந்த மாதிரியான செயற்கைக்கோள்கள் எப்பயுமே இஸ்ரோ மூலமாக தான் விண்ணில் ஏவப்பட்டு வந்தது. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. முதல்ல இந்த GSAT-N2 அப்படிங்கிற செயற்கைக்கோள் எதற்காக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தொலைத்தொடர்பு சேவைகளையும் இணைய சேவைகளையும் வேகப்படுத்துறதுக்காக, குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்களையும் பின்தங்கிய பகுதிகளிலையுமே இந்த இணைய சேவை தொலைத்தொடர்பு சேவைகளுடைய பணிகளை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செயற்கைக்கோள் இப்போ விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. ஏன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரோ இப்போ ஒரு மிக முக்கியமான பணியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஃபால்கான் 9 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ராக்கெட்டாக இருக்குது. இது பல நாடுகளில் அவங்களுடைய சேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு தான் வருது. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவிலையும் இப்போ நம்மளுடைய ஒரு தேவைக்காக இந்த ராக்கெட் இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்மளுடைய செயற்கைக்கோளை ஏவுறதுக்காக. ஏன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ராக்கெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரோ இப்போ மிக முக்கியமான ஒரு பணியில் இருக்காங்க சொன்னேன் இல்லையா. NGLV எனப்படும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிளில் தான் அந்த பணிகளை மிக தீவிரமாக இப்போ இஸ்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு ராக்கெட்டுகள் இருந்தாலும் இப்போ அதை தாண்டி இன்னும் அதிகமான எடை கொண்ட சேட்டலைட்டுகளை அனுப்புறதுக்கான தேவை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக நிறைய ராக்கெட்ஸ் தயாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்காக தான் இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிளில் இஸ்ரோ இப்போ தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இது 40 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள்களில் விண்ணில் ஏவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதால இதை இப்போ மிக தீவிரமாக இஸ்ரோ தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதனுடைய செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இதனுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 8240 கோடி அளவுக்கு இதற்காக செலவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பணிகளில் இஸ்ரோ இப்போ மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதால இந்த பணிகளை விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முழு முயற்சியில் இருக்காங்க. அப்படிங்கிறதால தான் இந்த GSAT-N2 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு.